வெல்கம் பேக் டு பிருத்வி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்னென்ன சண்டே பஜார்னு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி பார்த்து ஒரு க்யூட்டான கொடை, என் பொண்ணுக்கு க்யூட்டான ஒரு கொடை. நீங்களே பார்க்கலாம், இந்த கொடை நல்லா இருக்குது குவாலிட்டியா. இந்த பேண்ட் அவர் ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன். இந்த பேண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. பெரியவங்களும் போட்டுக்கலாம், வெறும் சின்ன பசங்க மட்டும் இல்லை. எங்கன்னா காற்றுல போகும்போது ட்ராவல் டைமில் போட்டுன்னு போகலாம். அந்த மாதிரி லைட்டர் வாங்கி வந்தேன். இந்த கேஸ் லைட்டர் வந்து 100 rupees சொன்னாங்க. எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 140 இருக்குது. 100 rupees சொன்னாங்க. ஒர்க் ஆகிடுச்சு. இது ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் 4 உட்டன் ஸ்பேச்சுலர்ஸ், இந்த மாதிரி உட்டு இது வருவாங்க. ஈச் வந்து 50 rupees. எல்லாத்துக்கும் டோட்டல் ப்ரைஸு 200 ஆச்சு. நீங்கள் பார்கிங் பண்ணால் இன்னும் கம்மியாக போட்டு கொடுப்பாங்க. ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். உட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கணும். அப்புறம் இந்த 2 ஸ்குயர்ஸ் பண்ணுங்க. இது வந்து பன்னீர் டிக்கா அதெல்லாம் பண்ணிட்டு வருது. அதுக்கு மெயின் ஆயிடுச்சு. அதனால 2 வாங்கிங்க, 2 போதும்னு. இது 20 rupees வாங்கினாங்க. அப்புறம் இது வந்து வீட்டில் இருந்துச்சு ஆல்ரெடி. இன்னொன்று சேஃப்டி செட் வேணும். இது ஒன்று வாங்கினாங்க. இது வந்து 50 rupees. 100 சொன்னாங்க, நம்ம 50 பண்ணி வந்தோம். அப்புறம் இந்த ஜெரிக்கல்லி அப்படின்னு பூந்தி கரண்டின்னு சொல்லுவாங்க. பூந்தி அப்புறம் லட்டு இது பண்ணுறது அந்த கரண்டி. இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம், நல்ல கட்டியாக இருக்குது. இது வந்து 100 rupees சொன்னாங்க. இதில் எந்த பட்டனும் இல்லை, எடுத்தாலும் 100ன்னு சொன்னாங்க. இது குவாலிட்டியாகவும் நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்களே பார்க்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே நெட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. 4 ஸ்பூன் வாங்கினேன். 4 ஸ்பூன் வந்து 3 வெரைட்டியாக போட்டிருந்தாங்க. ஒன்று 5 rupees, ஒன்று 10 rupees, 20 rupees. நம்ம 20 rupeesல எடுத்தோம். நல்லா ஆயிடுச்சு. இது குவாலிட்டியாக நல்லா ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு. அதனால இந்த 5 4 ஸ்பூன் 100 ரூபா கொடுத்து வாங்கினேன். இதுவும் நல்லா ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக இந்த க்யூட்டான மோதக்காய் அச்சு வாங்கிறதுக்கு இது பண்ணியிருந்தேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா அங்கே எல்லாமே ரொம்ப அழகழகாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. இது 10 rupees. அந்த பிளாஸ்டிக் கடையிலே வாங்கினது 10 rupees. ஆனால் நல்லா இருக்குது. இந்த அச்சு ரொம்ப நாளாக தெரியுதுல்ல, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் கூட இது வந்து சில்வரில் கிடைச்சா வாங்கலான்னு இப்போ சத்தியத்துக்கு இந்த அச்சு யூஸ் பண்ணலான்னு வாங்கி வந்தேன். தோசை கரண்டி நல்ல செம்ம வெயிட்டாக இருக்குது. ஐரனுக்கு நான் சீசனிங் தான், நல்லா இருக்குது. ரொம்ப வெயிட்டாக இருக்குது, போனீங்க நல்லா வெயிட்டாக இருக்குது. இது நான் வந்து 200 கொடுத்தேன். இது நல்லா இருக்குது. நல்ல தோசை கரண்டி. அவங்க 300 சொன்னாங்க, நான் 200 கொடுக்குறேன். நல்லா குவாலிட்டியாக இருக்குது. 200 கொடுத்தேன். இந்த தோசை தவா, இரும்பு தவா வாங்கின இடத்துல அந்த இரும்பு கடாயும் வாங்கினேன். என்கிட்ட சின்ன கடாய் இருந்ததில்ல, பார்த்து நல்ல குவாலிட்டியில் இரும்பு கடாய் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம், எப்போவுமே சாமான் வெயிட்டாக இருந்தால் அது ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இது வந்து 400 சொன்னாங்க, நான் 300 கொடுத்தேன் இரும்பு கடாய். இது வந்து ஈச் 100 rupees. அந்த கடையிலே இந்த காய்கறிகளை சோர்ஸ் பண்ணுறது ஹோட்டல் நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கிட்டேன். இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும். நம்ம வெடிக்கட்டுறதுக்கு சாதம் போட்டு வெடிக்கட்டுறதுக்கு கூட யூஸ் ஆகும். காய்கறி எல்லாமே வெடிக்கட்டுறதுக்கு தண்ணி வெடிக்கட்டு இந்த மாதிரி வெடிக்கட்டுற ஒரு பாத்திரம். அப்புறம் இந்த அலுமினியம் கடாய், இதுவும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு அலுமினியம் கடாய் எடுத்தாலே யூஸ் ஆகும். இன்னும் ஒரு அலுமினியம் கடாய்
அந்த ஜாலி பிளேஸில் பார்த்தோம்னா அங்கே வாங்கி வந்துட்டு இந்த பிளேட் வந்து 20 rupees. பரவாயில்ல, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ரெசிபிஸ் பிளாகெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி பிளேட்ஸ் குட்டி குட்டி இது 10 rupees இந்த பிளேட்ஸு. கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்குது 20 rupeesன்னு சொன்னாங்க. நான் இவ்வளோ பிளேட்ஸ் வாங்கினதுக்கு ஒரு பிளேட் 15 ரூபாய் போட்டுருவேன். இது 10 rupees பிளேட். இதுவும் தான், இதுவும் 15 rupees சொன்னாங்க, நான் 10 rupees தரேன். அதே மாதிரி இந்த பிளேட்டும் இதுவும் 10 rupees. அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக டிசைன்ஸ் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலி இந்த மாதிரி நான் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மாதிரி பிளேட்ஸ் தான் வாங்கிட்டு. அப்புறம் அது கூட அவங்க 15 சொல்லுவாங்க, நம்ம இவங்க வாங்கினா 10 rupees ஒரு பிளேட் போட்டுருக்காங்க. பாருங்கள், குவாலிட்டியாகவும் இருக்குது. இது வந்து நான் ஸ்மாஷர் ஒரு வாங்கினது. இது ஸ்மாஷர் வந்து 100 rupees. நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்க்கலாம், நல்ல குவாலிட்டி, நல்லா டைட்டாக இருக்குது. அப்புறம் இந்த ஒரு கடாய் வேணுங்க. இது வந்து நான் சொன்னேன்ல கேஜி 450 ஒரு இடத்துல, அங்கே இது கடாய் நல்ல குவாலிட்டியாக ஃபிட் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. இது வந்து ஒரு கடாய் வந்து 100 rupees இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம கேஜி வந்து 450. என்ன சாமான் எடுத்தாலும் எவ்வளோ கேஜிஸ் இருக்குதோ அது போட்டு சிங்கிள் பீஸும் இது இருக்குது. அங்கே ஒரு கடாய் வாங்கினேன். இது க்யூட்டாக இருக்குது. வித் ஹேண்டல் இருக்குது. நீங்களே பார்க்கலாம், வித் ஹேண்டல் இருக்குது. நல்ல குவாலிட்டி இருக்குது. காப்பர் இது வந்து கோட்டிங் வந்துருக்குது. என்னன்னா ஒரு சிம்பிளாக. அப்புறம் மேட் வாங்கிட்டேன். இந்த மேட் 3 மேட்ஸ் வந்து 100 rupees. எது பிக் பண்ணாலும் 100 சொன்னாங்க. 3 மேட் ஈச் 300 சொன்னாங்க. இந்த மேட்டுங்க நல்லா இருந்துச்சு. இந்த மேட்டுக்கும் ஒன்று வாங்கிட்டேன். குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த மேட்டுக்கு பின்னாடி ஸ்கிட்டன் ஆகாது, ரொம்ப ரஃப்பாக இருக்குது. முன்னாடி ஸ்மூத்தாக இருக்குது. வாட்டர் அப்சர்ப்ஷனுக்கும் இருக்குது. ஸ்கிட் ஆகிறதுக்கும் இருக்குது. இந்த மேட்டும் அதே மாதிரி தான், ரெட் கலர். இதுவும் ஸ்கிட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃபாக இருக்கும். இந்த மாதிரி 100 rupees கொடுத்து நம்ம 3 rupees. இந்த இடிக்கிற கல் தேடிங்க. இது என்னோட ஃபேவரெட்டு. நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இந்த இடிக்கிற கல் எங்கெல்லாம் இருக்குதான்னு தெரியல. இது வந்து மாவு கிடைக்குது, அது கீழே விழுந்தோடனே வேஸ்ட் ஆகுது. இது வந்து இடிக்கிற கல் ஃபுல்லாக கல்லில் பண்ணியிருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது. மெயின் வெயிட்டாக இருக்குதான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கல் வந்து செக் பண்ணிடுவாங்க. ஏன்னா மாவு கல் கூட இந்த மாதிரி இடிக்கிற கல் வாங்குது. அது ஒரு வாட்டி ஸ்லிப்பாகி கீழே வச்சு ஃபுல் போச்சு. இது வந்து 200. நீங்கள் பார்க்கலாம், நல்லா வெயிட்டாக இருக்குது. இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷருக்கு தான் இது மெயின். குட்டி வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இந்த கடை வந்து அவங்க மைசூரில் வந்து மெயின் பிரான்ச் இருக்குது. அங்கேருந்து வாங்கி வந்து அவங்க கடை போடுறாங்க. அப்படின்னா சென்னப்பட்டினான்னு ஒரு இடம் இருக்குது மைசூரில். அங்கே வந்து இந்த வுட் மேனுஃபேக்சரிங் ஷாப் இருக்குது. டாய்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அங்கே வந்து வாங்கி க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி அங்கேயே வந்து ஸ்பூன்ஸ், இந்த குட்டி குட்டியான ஸ்பூன்ஸ் வாங்கினேன். இந்த குட்டி குட்டியான ஸ்பூன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த குட்டி குட்டியான ஸ்பூன்ஸ் வாங்கினேன். ஈச் 10 rupees. பார்க்கிங் இல்லை, ஈச் 10 rupees. இந்த மாதிரி நான் க்யூட்டாக இருக்கிறது வாங்கினேன். அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த கிருஷ்ணர் தொட்டில். இது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுவாங்க. இது எவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க கிருஷ்ணர் தொட்டில். இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன். நான் கிருஷ்ணர் தொட்டில் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது எப்போவுமே 1 பீஸு 2 பீஸுன்னு அப்படி இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கிறப்போ நம்ம வாங்கிட்டு வந்துட்டால் நல்லது. பாருங்கள், நல்ல உட்டு குவாலிட்டியாக இருந்துச்சு. அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற நெட்டும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. 350 சொன்னாங்க. 300 கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன்.
இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் எப்போ எங்கே கிடைக்குதோ அப்போ நான் வாங்கி வச்சுப்பேன். ரொம்ப அழகாக இருக்குதுங்க. ஒயிட் வுட்டில் பண்ணியிருக்குது, எந்த பெயிண்டிங்கும் இல்லை, வேணா வார்னிஷ் அடிச்சுக்கலாம் நீங்கள்னு சொன்னாங்க. அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நெட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல இது வந்து 350 சொன்னாங்க, நான் 300 கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு க்யூட்டான ரெட் கலர் பேக் வாங்கிட்டு வந்தேன் ஆஃபீஸ் யூஸ்க்கு. நீங்களே பார்க்கலாம், இது 200 ப்ரைஸு. லெதர் பேக்கு, 2 ஜிப் இருந்துச்சு, முன்னாடி ஒரு ஃப்ரண்ட் ஜிப் இருந்துச்சு, லாக் எல்லாம் இருந்துச்சு. ஒரு ஆஃபீஸ் யூஸுக்கு இப்போ கேரி பண்ணின்னு போகிறதுக்கு, எங்கன்னா போனால் நம்மளோட ட்ரெஸ்ஸு எதனா வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும், இல்லை சிங்கிளாக இது பேக் யூஸ் ஆகும் காலேஜ் போகிறவங்களுக்கெல்லாம். இது 200 ப்ரைஸு. அப்புறம் வால் கிளாக்கு 300 சொன்னாங்க, நான் 250 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் வால் கிளாக் ஒன்று. இவ்வளோ கலெக்ஷன்ஸ் தான் நான் சண்டே பஜாரில் பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்தேன். இது அரௌண்ட் எல்லாமே சேர்த்து 2000 பட்ஜெட் ஆச்சு. நான் இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்தேன். இன்னும் ஹியூஜ் கலெக்ஷன் அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வாட்டி போகும்போது திருப்பியும் ப்ளாக் எடுத்து போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பிருத்வி லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்க டாட்டா பாய்.